வெல்கம் டு SBS டீச்சர்ஸ் ஆன்லைன் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல கேம் தியரியில இருந்து கிராஃபிக்கல் மெத்தட்ல n×2 மெத்தட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம 2×n மெத்தட் பார்த்துருக்கோம். இப்போ n×2 மெத்தட் பார்ப்போம். ஸோ n×2 மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தெரியும் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் n அப்படிங்கிறது ரோ அண்ட் 2 அப்படின்றது காலம் அப்படின்னு சொல்லி தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ரோ, செகண்ட்ல இருக்கிறது காலம். ஸோ அதாவது n அப்படின்றதுல 2 ஆர் மோர் ரோஸ் இருக்கலாம், அதாவது மோர் தென் 2 ரோஸ் இருக்கலாம். காலம் வந்து ஒன்லி 2 காலம்ஸ் தான் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து n×2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ நமக்கு இருக்க மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ரோ இருக்குன்னு பார்ப்போம். A1, A2, A3, A4, A5, A6. ஸோ கிட்டத்தட்ட 6 ரோ இருக்குங்க. ஆனா காலம் வந்து ரெண்டு காலம் தான் இருக்கு, B1 B2. ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி இட் இஸ் n×2 மேட்ரிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருது. இதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஒவ்வொரு ரோல இருந்துட்டும் மினிமம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல பாத்தீங்கன்னா -3 தான் மினிமம், செகண்ட் ரோல 3, நெக்ஸ்ட் -1, 1, இங்க 2 இருக்கு. ரெண்டுமே நம்ம என்ன எடுத்துக்கணும், நம்ம மினிமம்னு எடுத்துக்கலாம். அதனால சேமா இருக்கும், அதனால ப்ராப்ளம் கிடையாது. ஸோ மினிமம் எல்லாம் ஸ்டார் போட்டுக்கிறோம். அடுத்து -5. ஸோ இப்போ மினிமம் எடுத்தா அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம்னா வெர்டிகலா பார்க்கறோம். அதாவது காலம் வைஸ்ல பார்க்கறப்ப மேக்ஸிமம் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்க இருக்கல எது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 தான் மேக்ஸிமம். ஸோ அதுக்கு பிளஸ் போட்டுருங்க 4. அடுத்து செகண்ட் காலம்ல பார்த்தீங்கன்னா 6 தான் வந்து மேக்ஸிமமா இருக்கு, 6 இருக்கு. ஸோ ரெண்டுமே பாருங்க, மேக்ஸிமமும் மினிமமும் பாருங்க, எந்த ஒரு காமன் ஸோ பாருங்க, நம்ம ரோலையும் நம்ம ரோல கண்டுபிடிச்ச மினிமம்லயும் காலம் வைஸ் கண்டுபிடிச்ச மேக்ஸிமம்லயும் பாத்தீங்கன்னா எந்த காமனுமே இல்லை. ஸோ அப்போ காமனே இல்லை அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், தெர் இஸ் நோ சேடில் பாயிண்ட்னு தெரியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து மேக்ஸி மினி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். மேக்ஸி மினி வேல்யூ, மேக்ஸி மினி வேல்யூ அப்படின்னம்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ரோ வைஸ் கண்டுபிடிச்ச அந்த மினிமம் நம்பர்ல இருந்து ஒரு நம்பரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதா மேக்ஸிமினி வேல்யூன்னு சொல்லுவோம். அந்த ஒரு நம்பர் வந்து மேக்ஸிமமா இருக்கணும். -3, 3, -1, 1, 2, -5. Three, -1, 1, 2, -5. அடுத்தது மினி மேக்ஸி, மினி மேக்ஸி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது மினி மேக்ஸி அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச காலம் வைஸ்ல கண்டுபிடிச்ச மேக்ஸிமம் நம்பர்ல இருந்து ஒரு மினிமம் நம்பர் கண்டுபிடிக்கிறது நம்ம மினி மேக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 4, 6. ஸோ இதுல மினிமம் வேல்யூ என்ன, 4. நம்ம 2×n மேட்ரிக்ஸ் பண்ணும் பொழுது மேக்ஸிமனில இருந்து ஒரு மேக்ஸிமனில இருந்து ஒரு மேக்ஸிமம் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ண அதுல இருந்து நம்ம வந்துட்டு வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம n×2 மெத்தட் பண்றப்ப நம்ம மினி மேக்ஸ்ல இருந்து ஒரு மினிமம் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். தட் இஸ் 4 இஸ் அ மினிமம். இங்க 4 எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு 4. ஓகே, சரி, இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிராஃப் போடுறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா விளங்குற மாதிரி சொல்றோம். சோ தெளிவா நமக்கு தெரிஞ்சிச்சு, there is no saddle point. அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது, பியூர் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண முடியாது. பியூர் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண முடியாது. அப்ப நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம்.
அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கிராஃபிக்கல் மெத்தட்ல போயிட்டு கிராஃபிக்கல் மெத்தட அதை சிம்பிளஸ்ட் பண்ணுவோம். கிளியர்? ஓகே. ஸோ இப்போ வெர்டிக்கல் லைன் 2 லைன் வரைஞ்சுக்குங்க. அதுக்கு பேர் நம்ம ஆக்சிஸ் 1 ஆக்சிஸ் 2 அப்படின்னு நேம் கொடுத்துக்குவோம். அல்லது காலம் 1 காலம் 2ன்னு கொடுத்துக்குங்க. ஏன்னா இது n இன்டூ 2 மேட்ரிக்ஸ் இல்லையா, அதனால காலம் நேம் கொடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். நமக்கு கொடுத்துருக்க நம்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப் டு 5 வரைக்கும் வந்திருக்கு, நெகட்டிவ் நம்பர்ஸ் அப் டு 5 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதனால தான் இங்கே நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட மேட்ரிக்ஸை இங்கே நம்ம எழுதிக்குவோம். அப்பதான் நம்ம பார்த்து மார்க் பண்றப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. இப்ப பாருங்க, இது நமக்கு தெரியும். A1 A2 A3 A4 A5 A6 B1 B2. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் ரோல பார்த்தீங்கன்னா 1, -3 இருக்கு. 1 இந்த ஃபர்ஸ்ட் லைன், இந்த -3 தான் நெக்ஸ்ட் லைன். மார்க் பண்ணுங்க. 1, -3. ஸோ இங்க மார்க் பண்ணுங்க. நம்ம 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு நம்ம நேம் கொடுத்துக்கிறோம் A1. அடுத்தது 3, 5 3, 5. இது 3, 5. இது ரோ 2ல இருந்து எடுக்கக்காண்டி அதுக்கு A2 நேம் கொடுத்துக்கிறோம். அடுத்து -1, 6 -1, 6. இதுக்கு A3 நேம் கொடுத்துக்குவோம். அடுத்து 4, 1 4, 1 இந்த லைனையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது A4ன்னு நேம் கொடுத்துக்கோங்க. ஏன்னா 4th ரோல இருக்கிறதுனால A4. இது A2 A1 A2. ஓகே. அடுத்தது 2, 2. இதுலையும் 2 இதுலையும் 2. ஸோ இது A5. அடுத்து -5, 0 -5, 0. -5, 0, that is A6 கொடுத்துக்கிறோம்.
Okay, fine. So நமக்கு ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் there is no saddle point அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா saddle point of B, that is S of B, which is equal to B1, B2, Q1, Q2, which is against the player A. இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா மினி மேக்ஸி வேல்யூ மினி மேக்ஸி வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் மினிமம்ல இருந்து மேக்ஸிமம்ல இருந்து ஒரு மினிமம் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணும் 4 and 6 இதுல மினிமம் வேல்யூ எதுனா 4. ஓகேவா ஓகே இப்போ நம்ம கிராஃப் டிரா பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த 4 வந்து எங்க லொகேட் ஆகுதுன்னு சர்ச் பண்ணுங்க. பாருங்க இங்க இருக்கு ஆக்சிஸ் 1ல இருக்கு ஆக்சிஸ் 1ல 4 இங்க இருக்கு A4. ஓகே A4 லைன்ல இந்த A4 லைனை ஃபர்ஸ்ட் டச் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா A2 தான் டச் பண்ணும். இந்த இடம் இதுதான் என்ன சொல்லுவோம் லோயர். ஓகேவா இதுதான் ஹையர் பாயிண்ட் இந்த இந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அப்பர் பவுண்டரின்னு சொல்லுவோம். ஓகேவா சோ இந்த லைன் எந்த லைன் பாருங்க A2 டச் பண்ணுது. அப்ப பாருங்க நமக்கு எது தேவை A2 A4 தேவை. சோ A2வும் A4வும் நமக்கு தேவை. ரைட்டா ஓகே இப்ப நம்மளோட A2 A4 3 5 4 1 it is B1 B2 B1 B2 வந்து மாறாது. இந்த A1 A2 A3 இது மாறும் ஏன்னா இது n×2 மேட்ரிக்ஸ். அப்ப நமக்கு ரோல தான் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு த மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி படி நம்ம என்ன கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2×2 மேட்ரிக்ஸ் கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் லாம்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா லாம்டா ஈக்குவல் டு A11 பிளஸ் A22 மைனஸ் A21 பிளஸ் A12. ஸோ நமக்கு கொடுத்துருக்க நம்பர்ஸ்ல இதுதான் நம்மளோட மேட்ரிக்ஸ் 3 and 5. ஸோ இந்த 3 and 5 நம்ம எப்படி எழுதிக்கலாம் A11 A12 A21 A22 இது நமக்கு என்னன்னு தெரியும் மேட்ரிக்ஸ் இருக்கக்கூடிய பிளேசஸ். ஓகே A11 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஓகே ஸோ ஓகே ஃபைன். இப்போ இதில் நம்ம அப்ளை பண்ணுங்க A11 என்ன இருக்கு 3 இருக்கு A22 1 minus A21 4 plus 5 4 minus 9 which is equal to minus 5 நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா சரி இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அடுத்தது லாம்டா வேல்யூ கண்டுபிடிச்சோம். இனிமேல் நம்ம கண்டுபிடிக்க என்ன இருக்கு P1 கண்டுபிடிக்கணும். P1 is equal to A22 minus A21 by lambda. So A22 என்ன வச்சிருக்கோம் நம்ம 1 A21 4 lambda minus 5 lambda is equal to minus 3 by minus 5. Okay அடுத்தது Q1 is equal to sorry P2 கண்டுபிடிக்கணும். P2 is equal to 1 minus Q1 1 minus A by 5. So 5 ones are 5 5 minus 3 2 2 by 5. Okay
அடுத்து Q1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1 is equal to A22 minus A12 by lambda. A22 na 1 minus A12 A22 A22 நமக்கு என்ன இருக்கு 1 இருக்கு A12ல 5 இருக்கு lambda ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் -5 which is equal to -4 by -5 minus கேன்சல் பண்ணிடுவோம். அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா Q2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Q2னா 1 minus Q1. So 1 minus 5 ones are 5, 5 minus 4, that is 1 by 5. இப்போ அடுத்ததான் ஃபைனலா நம்ம தேவையான வேல்யூ ஆஃப் த கேமை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A11 into A22 minus A21 into A12 divided by lambda. இதுதான் B ஓட வேல்யூ. ஸோ A11 என்ன 3, A22 2 minus A21 எவ்வளோ 4 into 5 divided by -5, which is equal to 3 2s are 6 minus 4 5s are 20 by -5. Okay, so 20 sorry இங்க 1 3 ones are 3 minus 20 which is equal to -17 by -5. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 17 by 5. ஸோ வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சேடில் பாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். சேடில் பாயிண்ட் ஆஃப் ஏ நமக்கு என்ன தெரியும் A1 A2 A3 A4 A5 A6. ஓகே, A1 பார்ட்டிசிபேட்டே பண்ணல 0, A2 தான் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு அதனால P1, A3 பார்ட்டிசிபேட் பண்ணல A4 P2 மற்றதெல்லாம் 0 போட்டுக்கணும். ஸோ அப்போ S of A is equal to zero. P1 ஓட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 3 by 5. A4க்கு P2னா 2 by 5 மற்றதெல்லாம் 0. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா S of B, அதாவது சேடில் பாயிண்ட் ஆஃப் B கண்டுபிடிக்கணும். B சேடில் பாயிண்ட் ஆஃப் B நமக்கு என்ன தெரியும் ஜஸ்ட் B1 B2 Q1 Q2. ஏன்னா இது n into 2 மேட்ரிக்ஸ் இல்லையா, அதனால 2 காலம் தான் வரும். சரி, அப்போ B1 B2 B1 என்ன கிடைச்சிச்சு 4 by 5 கிடைச்சிச்சு, B2 1 by 5 கிடைச்சிச்சு. தென் வேல்யூ ஆஃப் த கேம் வந்து 17 by 5. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் அ ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.